நயினார் அவர்கள் தன்னுடைய 5ஆம் குறளை தென்னியில் அடுபுற்கை என்கின்ற அந்த தொடர்ந்து ஆண்டோர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, குறள் அறிஞர்களே, புதிதாக வந்து கலந்து கொண்டிருக்கும் சான்றோர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். நல்ல ஒரு தலைப்பு, மாறுபட்ட விவாதங்களுக்கு ஏற்ற ஒரு தலைப்பு. மார்கழி முடிந்து தை வந்து விட்டாலும் மார்கழியினுடைய பணி மிச்சம் இருக்கிறது. அதனால ஆண்டாளின் ஒரு பாடலில் இருந்து தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். வையகத்து வாழ்வீர் நாமும் நம் பாவைக்கு செய்யும் திசைகள் கேளீர். பார்க்கடலுள் பையத்தெழுந்த பரமநடி போற்றி பரமநடி பாடி. பார்க்கடலுள் பையத்தெழுந்த பரமநடி பாடி. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டிறதோம் மலர் கொண்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்கரலை சென்றோதோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகூடி உய்யுமாறு எண்ணி உகந்தோரோடு என்பாய். நான் அந்த குறளை இந்த படம் சொல்ல காரணம் அதுல ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகூடி அந்த ஒரு வாக்கியத்துக்காக அந்த குறளை சொன்னேன். அடுத்து மாணிக்கவாசகர் உடலோடு பிச்சையும் ஐயமும் உண்டு என்று பல கூறி சிவபெருமானை பற்றி சொல்றார். ஐயம் என்றாலும் பிச்சை என்றாலும் ஈதல் தானே, கை நீட்டி வாங்குறது தானே. அப்போ ஏன் இவங்க வந்து ரெண்டு வகையா சொல்றாங்க? நான் இப்ப இதை பேசுறது காரணம், கடந்த இரவு அதிகாரம் பேசும்போதும் சரி, இப்போது பேசும்போதும் சரி, இரவு என்பதற்கு சரியான புரிதல் இருக்கிறதா இல்லையா எனக்கு தெரியாத மாதிரி ஒரு தோன்றல் இருந்தது. அப்ப இரவுன்னா என்னங்கிறது கொஞ்சம் புரிந்து கொள்ளலாமே அப்படிங்கிறதாக புரட்டிய போது கிடைத்த தகவல்கள் இதெல்லாம். உணவோடு பிச்சையோடு ஐயமும் உண்டி உணவு என்று பழகுகிறது. சிவபெருமான் பொதுமக்கள் தாமாகவே உணர்ந்து கொடுத்த ஐயமும், அது கிடைக்காத போது தானாகவே கபால ஓட்டை ஏந்தி எடுத்த பிச்சையும் ரெண்டையும் உண்டு வாழ்ந்தார் அப்படின்னு அந்த படம் வருது. ஆண்டாலும் அதான் சொல்றான். அப்ப ஐயம்னா என்ன, பிச்சை என்ன, ரெண்டுக்கு வேறுபாடு காட்டுறாங்க. ஐயம்ங்கிறது நமக்கு கல்வி தந்த குருவுக்கு ஒரு காலத்தை கொடுக்கிறோம், நம்மளோட பெரியவர்களுக்கு கொடுக்கிறோம், அதெல்லாம் ஐயம் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்றும், பசி தாங்காமல் வறுமை தாங்காமல் நம்மிடம் வந்து கையேந்தி விற்கிறவனுக்கு நாம் கொடுப்பது பிச்சை என்றும் உரையாசிரியர்கள் கருத்து சொல்கிறார்கள். இதே ஔவையாட்ட வந்தா அறம் செய்ய இருந்து 60 இயல்பு தரவு ஈவது விளக்கேல். இது தொடர்புடைய கருத்துக்கள். கொடுப்பதை நிறுத்தாதே, சரி. உடையது விளம்பேல். அடுத்தது திருவள்ளுவருடைய கடந்த அதிகாரத்திலும் சரி, இந்த அதிகாரத்திலும் முதல் பாட்டிலே கறவை வருது. கறவை என்பது தன்னிடம் இருப்பதை மறைத்தல். என்ற பணம் இருக்குன்னு காட்டினாதான் அவன் கேட்பான், நீ காட்டாத. அப்போ காட்டாமல் வெளிப்படையாக இருக்கிற தன்மையை உயர்ந்த குணமாக இரவு அதிகாரத்தில் வள்ளுவன் சொல்கிறான். ஆனா ஔவையார் என்ன சொல்கிறார், உடையது விளம்பேல் கட்டுகிறார். உன்னை இருக்கிறத வெளியே காட்டாத, உடையது விளம்பேல். அடுத்தது ஏற்பது இகழ்ச்சி. ஒரு தடவை அது 20 லட்சம் ஏற்பது இகழ்ச்சி. சரி, அதை நிறுத்துறாங்க இல்ல. அடுத்து ஐயம் விட்டு உள். ஏற்பது இகழ்ச்சி, உடையது விளம்பேல், ஏற்பது இகழ்ச்சி, ஐயம் விட்டு உள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஐயம் விடணுமா? அவன் ஏற்க மாட்டேன்னு சொல்லுவான், அது வேற இருக்கு. நம்மகிட்ட இருக்கிறத காட்டக்கூடாது, காட்டினாதான் கொடுக்க முடியும். சரி, அப்படி இருக்கட்டும். இப்போ காமராஜ் அவர்கள் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க குழந்தைகளுக்கு. அப்ப அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னால அரசு உயர் அதிகாரிகளை எல்லாம் அழைத்து வைத்து ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது இவரை சொல்றாரு, பள்ளிக்கூடத்துல நான் உணவு கொடுக்கலான்னு இருக்கேன். அப்புறம் மூத்த IAS அதிகாரி, கூடவே கூடாது, நீங்க இலவசமா உணவு போட்டா அது பெறுகிற குழந்தைகளுக்கு பிச்சை எடுக்கிற மனப்பான்மை வந்துவிடும். பள்ளிக்கூடத்தை பிச்சை கூடமாக மாற்ற அனுமதிக்க மாட்டோம், போகவே கூடாது. இது பலமான எதிர்ப்பு. காமராஜர்களும் சேர்ந்து இறுதியாக கோவப்பட்டு இது என்னுடைய உத்தரவை நடைமுறைப்படுத்து என்பது சொல்லி அது திட்டம் வந்தது. பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு நானும் சாப்பிட்டிருக்கேன், இப்பவும் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் கொடுத்ததை பார்த்து உலகம் முழுவதும் திட்டம் பறந்துருக்கு. இப்ப காலை உணவு இருக்கு. பள்ளிக்கூடங்களில் உணவு கொடுப்பதும் அதை அந்த மாணவர்கள் பெற்றுக் கொள்வதும் ஈவதும் இறத்தலும் ஆகுமா? ஆலயங்களில்
கூட்டம் கூட்டுவதற்காக சாப்பாடு போடுகிறார்கள். எல்லா மதாலயங்களிலும் இப்ப நடவடிக்கை வந்துவிட்டது. கூட்டம் வரணும்னா சாப்பாடு போடணும். அது சாப்பாடு போட்டா கூட்டம் வரும். அங்கே சென்று அங்கே அந்த மாதிரி உணவு கொடுப்பதும் அங்கே சென்று உண்ணுவதும் ஈவலும் இரத்தலும் ஆகுமா? ரொம்ப சந்தேகம் இருக்கு. அது ஈவலும் இல்லை, இரத்தலும் இல்லை. அது ஐயத்தில் வருது அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நமக்கு இருக்கிற நமக்கு தவிர்க்கிற நாம பேசிக் கொண்டிருக்கிற அத்தியாயம் இரவச்சம். இரவச்சம்னா இரத்தலுக்கு அஞ்சுதல். இப்ப இரத்தலுக்கு யாராவது அஞ்சுகிறார்களா? இரத்தலுக்கு யாராவது அஞ்சுகிறார்களா? அது ஒரு கேள்வி இருக்கு. இரத்தலுக்கு முன்னால எங்க ஊர்ல காலையில பசியோட கஞ்சி கேட்பாங்க. ஏன்னா மிச்சம் உள்ள கஞ்சியை கண்ணை விட்டு ஊத்திடுவாங்க. அதுக்கு முன்னால போனாதான் கஞ்சி கிடைக்கும். அதனால விடிய காலையில அம்மா கஞ்சின்னு கேட்பாங்க. ஏன்னா பசி. இப்ப அந்த சூழ்நிலை இருக்கா? குறிப்பா தமிழ்நாட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த காலம் மாறிவிட்டது. மற்ற மாநிலங்களில் மற்ற இடங்களில் எப்படி தெரியாது. தமிழ்நாட்டு அதிகாரிகளிலேயே வயிறு பசிக்காக கஞ்சி கேட்டு வருபவர்கள் இல்லை என்று நினைக்கிறேன். ஆனா இறப்பவர்கள் இருக்கிறார்கள். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு மணிமேடை பக்கத்துல குடும்பத்தோட கார்ல ஏதோ வாங்கிட்டு அவசரமா ஏறும்போது ஒரு ஆள் ஓடி வந்தார். நல்ல வெல் ட்ரஸ்ட். சார் 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 நிறுத்தி ஏதோ கேட்கிறாரு. சார் சாப்பிடுறது எல்லாம் கொடுத்துட்டு போங்க. அப்ப நான் ஈர பழக்கத்தை நிறுத்திட்டேன். கஞ்சி கொடுத்துன்னு சொன்னேன். யாருக்கும் கொடுக்கறது இல்லை. அது ஒரு மோசமான பழக்கம் அப்படின்னு என்னுடைய கருத்து. கொடுப்பது இரக்கம் வேற, கொடுக்கறது வேற. அப்ப அவரு சரி கேட்டாரு. பாக்க 10 ரூபாய் கொடுத்தேன். என்ன 10 ரூபாய் வாங்க? 4 பரோட்டாவும் ஆம்பளை சாப்பிட குறைஞ்சது 50 ரூபாய்ட்டமா கேட்டாரு. கொடுத்தானா? அது வேற. ஆனா அவருக்கு இரவச்சம் இருக்குதா? இரவச்சம் இருந்ததா? இல்லை. வடிவசூரத்துல நான் இருக்கும்போது ஒவ்வொரு மாசமும் எல்லா நாளும் ஒரு 4 பேர் வருவாங்க. ஒரு ஆள் கொட்டடிச்சுட்டே இருப்பாரு. 2 பேரும் ஒரு 200 பக்கம் நோட்டு வச்சு ஒரு வீடா வருவாங்க. வீடு வரிசையா இருக்கும். ஒரு தெருவில் 200 பேர் கவர் பண்ணிக்கலாம். அப்ப அந்த காலத்துல ஆளுக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. கொட்டடிச்சத்தை கேட்ட உடனே 10 ரூபா எடுத்து வச்சிருவாங்க. 10 ரூபா அந்த நோட்டு பேர வருவாங்க. 10 ரூபா. நான் கேட்டேன், நீ எதுக்கு வாங்குற? நாங்கிற அனாதை இல்லம் நடத்துறோம். அந்த இல்லத்தினுடைய அட்ரஸ் தொலைபேசி எண் கொடு, யார் நடத்துறாங்க விவரம் கொடு, நான் நேரில் நிறைய செய்ய விரும்புறேன் கொடு அப்படின்னு. அதோட வடிட்டாங்க. அது கூட வரல. இறப்பதற்கு பல வகையான இது மாதிரி அனாதை இல்லம் நடத்துறோம். நீங்க ஒரு குழந்தைகளுக்கு 1 மாசம் உணவு எடுத்துக்கொள்ளுங்க தொலைபேசி அழைப்பெல்லாம் வரும். நான் அதுக்கு செவி சாய்க்கிறது இல்லை. ஏன்னா நம்முடைய இரக்க மனப்பான்மையை அவங்க என்ன சொல்றது கேபிட்டலைஸ் பண்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதை பயன்படுத்தி காசு உண்டாக்குற தன்மை. அப்ப இவர்கள் யாருக்குமே இரவச்சம் இல்லை. அதனால சரி இருக்கட்டும். இப்ப அடுத்தது எனக்கு கொடுக்கப்பட்ட குரலுக்கு வரேன். கடைசியை சம்பவம் பண்ணிடுறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட குரல் தென்னீர் அடுபற்கை ஆயினும் தாய் தந்தது உண்ணுதல் ஊன்றி இனியது இல். தென்னீர் அப்படிங்கிறதுக்கு சங்க இலக்கியத்திலேயே பாடலாம் இருக்கு. என்ன திங்களானே பெருங்கலை தண்ணீர் சிறுகுளம் அப்படின்னு பாடலாம் இருக்கு. தண்ணீர்னா தெளிந்த நீர். அது குளத்தில் இருக்கிற தெளிந்த நீர் மாதிரி தெளிந்த நீர். அடுபற்கை அது சமைத்தல். புல்லுன்னா புல்லரிசி. புல்லரிசியை சமைச்சு வச்ச கஞ்சியினுடைய தண்ணீர் தெளிந்த பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. அப்படி இருந்தா கூட தாய் தந்தது அது உழைப்பால வந்தது என்றால் அதை உண்மையை விட இனிய வரவில்லை. அதான் சொல்றார். நாளடியார் இதுக்கு ஒருபடி மேலப்படுறார். பெருமுத்தலையர் உவந்து ஈயும் கருணை சோறார்வர் கயவர் அப்படிங்கிறார். கருணை சோறார்வர் கயவர். அவரு ஒரு ஆளு சோறு போடுறாரு எல்லாருக்கும். கருணைன்னா கருணை இல்லை, கருணை பிறந்து சமைச்சு கறி வச்சு சோறு போடுறாரு. அதை ஆர்வத்தோட ஓடி போய் இதெல்லாம் சாப்பிட்டான்டா அவன் கயவாய் அப்படிங்கிறான். நல்லது. பெருமுத்தலையர் உவந்தியையும் கருணை சோறு ஆர்வர் கயவர். கருணையை பெருமொழியாக கடைசியில் வருதுன்னா பாராட்டி தந்த நீரும் அவள் தான் விடும். கடைசி வருஷ வெறும் நீர், வெறும் பச்சை தண்ணியா ஒன்று உழைப்புல கிடைச்சுன்னு வச்சுக்கோ, அதுவே அமிர்தமாக இருக்கும். ஒருத்தங்க கையேந்தாவே அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த பாடல்கள் எல்லாமே தண்ணி நடவு வந்தாச்சா. இரவு இரவச்சம் பதில் ஏன் சொன்னார்? இந்த குறைவுதான் சொல்லியிருக்காருல்ல, எதற்காக சொன்னார்? அவருடைய காலத்துல இறப்பவர்களும் இவர்களும் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில நமக்கு பொருந்துமா? நமக்காக சொல்லப்பட்ட குரலாக எடுக்க முடியுமா? நம்ம இங்க இருக்கிற யாராவது இறத்தலுக்கு போவோமா?
இரத்தலுக்கே போக மாட்டோம், அப்புறம் அச்சப்படுறது. அப்ப இந்த குறைகள் வழியாக நமக்கு என்ன ஒரு செய்தி சொல்லப்பட்டதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் நான் நினைக்கிறேன். இரத்துக்கு 2 விதம் சொல்லியிருக்காரு. இரத்தலை பத்தியும் சொல்லி அதுக்கு அச்சத்தை பத்தியும் சொல்லியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் இறப்பவர்களுடைய நிலைமையை எண்ணி மனம் வருந்தி எழுதியிருக்கலாம். ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் இறப்பதற்கு அச்சம் இல்லாத இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்முடைய இறக்க குணத்தை பயன்படுத்தி காசு உண்டாக்குற காலத்தில் நமக்கு இந்த பாடல்கள் மூலம் வள்ளுவர் என்ன சொல்ல விரும்புகிறார், அல்லது அது வந்து நாம் என்ன எடுத்துக்கொள்ளலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இனி உள்ள காலத்துல யாரு கேட்டீங்களா, மரப்பாவை சென்று வந்துட்டு வள்ளுவர் சொல்றாரு, இறப்பவனும் ஈவனும் இல்லாத உலகம் உணர்ச்சி இல்லாத உலகமாயிரும். எந்திரம் போல இந்திரப்பாவைகள் ரோபோஸ் வந்து நடந்த மாதிரி ஆயிடுவாங்க மனுஷங்க சொல்றாரு. அப்படி இல்லை, சந்தோஷமா தான் இருப்பாங்க. இறப்பவனும் ஈவனும் இல்லாத உலகம் மகிழ்ச்சியா தான் இருக்கும். ஆமா, மகிழ்ச்சியா தான் இருக்கும். போயிட்டு கழிஞ்ச கருத்துல ஐயா கருத்து சொன்னாங்க, ஈரவில் ஒரு இன்பம் இருக்கிறது இல்லைன்னா, ஈரவில் ஒரு இன்பம் இருக்கிறது இல்லையா, நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்ற, ஆனா கொடுப்ப ஒரு இன்பம் இருக்கிறது கேட்டாங்க. இன்பம் இருக்கிறதா கேட்டா இருக்கிறது. ஆனால் ஈரவில் உள்ள இன்பம் எந்த வகையானது? உண்மையிலேயே ஆராய்ந்து பார்த்தால் இட் இஸ் சாடிசம். இல்ல நான் சொல்றேன், அது ஒரு சாடிசம். உதாரணமா சோகம் நிறைந்த சினிமாக்கள், பாசமலர் மாதிரி படங்கள் என்ன சக்சஸா ஓடிச்சது, பார்த்தவனே திருப்பி பார்த்தான். ஏன் பார்த்தான்? அங்க அண்ணன் தங்கச்சி கஷ்டப்படுறாங்க, ஆடுறாங்க, அதை பார்க்கறது இட்ஸ் அந்த அது வந்து சைக்கலாஜிக்கல் ஸ்டடியில சொல்லுவாங்க, சாட்டிஸ்ஃபைஸ் தி சாடிசம் இன்சைட். எல்லாரும் மனசுக்குள்ளும் அந்த ஒரு இருக்கு. ஒரு வீட்டுல அண்ணன் தங்கச்சி சண்டை, கடுமையான சண்டை. அண்ணன் சொல்றான், நீ என்ன இருந்தாலும் கஷ்டப்படும்போது எனக்கு தான் இருக்கணும். என்ன வக்கிரமான புத்தி பாருங்க, அவ கஷ்டப்படணும், இவன் தான் நான் உயர்வாகவே இருப்பேன் என்பது தவறில்லை. அடுத்தவன் தன்னை விட தாழ்ந்து கஷ்டம் துன்பப்பட்டு என்னிடம் வந்து நிற்க வேண்டும், நான் கொடுக்க வேண்டும். இந்த மனப்பான்பு சரியா? இது தவறு. அந்த சேடிசம் நமக்குள்ள எல்லாருக்குள்ளே இருக்கு. அது வெளியே தள்ளிட்டு பிச்சைக்காரர்கள் இல்லாத மகிழ்ச்சியான உலகத்தை இனிமேலாக உருவாக்க நம்மால் இயன்றவரை செய்வோம், பாடுபடுவோம். யாருக்கும் தயவு செய்து இறக்கங்கிற தேவை கொடுக்காது. நன்றி, வணக்கம்.